96 பயனாளிகள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்ட அந்த மாத்தூர் கிராம மக்களுக்கு இன்று வரை நிலம் வழங்கப்படவில்லை. ஏறக்குறைய 30 ஆண்டுகளாகி மக்கள் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் அரசு நிலம் வழங்கவில்லை என்பதன் வெட்ட வெளிச்சமான உண்மையாக தெரியும். நிலங்களாக இருந்தாலும் சரி, பஞ்சமி நிலங்களாக இருந்தாலும் சரி, நில உச்சவரம்பு நிலங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து நிலங்களிலும் பட்டியலின மக்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கு. பட்டியல் அல்லாத சமூகம் நிலம் வச்சிருக்கிறப்ப, பட்டியல் மக்கள் நிலத்தை வச்சிருக்கப்ப, அவங்களுக்காக சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ பட்டியல் சமூகமாக இருந்தாலும் அவரால் குரல் கொடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தொடர்ந்து வருவாய்த்துறை பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கு என்பதனை அம்பலப்படுத்த வேண்டும். ஓட்டு தேர்தல் காலங்களுக்கு மட்டும்தான் பட்டியலின மக்கள் சகோதரனாக தோழனாக அங்கீகரிப்பாங்களே தவிர, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டியலின மக்கள் பட்டியலின மக்களாகத்தான் நடத்தப்படுவாங்க. நிலம் மட்டும்தான் இவனுடைய சுய அடையாளங்களை மீட்கும், இவனுடைய விடுதலை மீட்கும். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, நிலத்தை எடுத்து பஞ்சமி நிலத்தை மீட்டு அவங்க வாரிசு கொடுங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. வயலேஷன் ஆஃப் த ரூல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பட்டியலின மக்கள் நிலத்தை வாங்குறது சட்டத்துக்கு புறம்பானது. அதிகமாக நிலம் இருக்கிற மாவட்டம்னா திருவண்ணாமலை மாவட்டம் தான். 1 லட்சம் ஏக்கருக்கு பஞ்சமி நிலம். 1 சென்ட் கூட நம்ம இன்ன வரைக்கும் மீட்க முடியல. கடந்த 5 ஆண்டுகளும் தொடர் போராட்டத்தை எடுத்து பஞ்சமி ஆவங்களை கம்ப்யூட்டரைஸ் ஆக்கணும். நீ கம்ப்யூட்டரைஸ் ஆக்கிட்டீங்கன்னா யாருனாலே அழிக்க முடியாது. நம்ம யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நெட்ல எங்க வேணாலும் தட்டி எடுக்கணும். அதாவது அமைச்சர் ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. எந்த கட்சியை சார்ந்தவங்களோ அந்த கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கிறாங்களே தவிர, மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கான வேலைகளை கான்ஸ்டியூஷன் படி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாருமே செய்யறது. எந்த அமைச்சர் தேர்தல் நிலத்தில் எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க, என்ன பேரம் பேச முடியும், இதை நோக்கித்தான் இன்னைக்கு பெரும்பான்மையான பட்டியலின இயக்கங்கள் நகர்ந்துகிட்டே இருக்க தவிர, பட்டியல் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான அமைப்பு எங்கேயுமே. உயர்நீதிமன்ற உத்தரவு வழங்கிய பின்பும் கூட அந்த மோத்தக்கல்ல பொது வீதியில மயான பாடி எடுத்துட்டு போக முடியல இன்னைக்கு. ஏன்னா ஊர்வலமா கொண்டு போக முடியாது. ஆமா, ஏன்னா கொண்டு போனா சாதி மோதல் வந்துருமா. அதனால என்ன பண்றாங்க, அது யார் சொல்றது? ஜாதி மோதல் வந்துரும் யார் சொல்றது? அரசே சொல்லுது, வருவாய்த்துறையே சொல்லுது. ஒரு வெங்காயத்தையும் செய்யல, அதைத்தான் திரும்ப சொல்றான். அதனால கலெக்டர் மாத்தணும்னு சொல்றான், பணி நீக்கம் செய்யணும். ஒரு பட்டியலின மக்கள் இறந்தவங்களை போய் சுடுகாடு இல்லாம ஏரிக்கிற புதைக்கிறேன்னா அது எல்லா ஊர்ல இருக்குன்னா எவ்வளவு மம்மதையான பேச்சு, திமிரான பேச்சுல அது. இனிய தமிழகம் நண்பர்களே, தலித் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் ச. கருப்பையா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும், எஸ்சி மக்களுக்கான சிறப்பு குறு நிதியிலிருந்து தமிழக அரசு செய்துள்ள தவறுகள் குறித்தும் பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துள்ள இருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்களை அவரிடம் இருந்து கேட்டு பெறுவோம். இனிய தமிழகம் சார். வணக்கம். சேப்பாக்கம் நில வருவாய் ஆணையருடைய அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கீங்க. எதுக்காக அந்த முற்றுகை போராட்டம், என்ன நடந்திருக்கிறது? நண்பர்களே, நில நிர்வாக ஆணையர் அலுவலக முற்றுகை போராட்டத்தை அறிவித்தது காரணம், ஈரோடு மாவட்டத்தில் பழைய கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களில் 1956களில் கிராம நில குடியேற்ற கூட்டுறவு சங்கம் என்கிற பெயரில் ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டு, அந்த சங்கம் முறையாக பதிவுத்துறையால் பதிவு செய்யப்பட்டு, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 30% பட்டியலின சமூகமாகவும், அவர்களுக்கு அரசு இனாமாக நிலம் வழங்க வேண்டும், வழங்கி இருக்கிறது பல்வேறு இடங்கள், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டங்கள். அப்படி வழங்கப்பட்ட அந்த நிலங்களில், குறிப்பாக இன்றைய காலச்சூழலில் கிராம நில குடியேற்ற சங்கத்தினுடைய உறுப்பினராக இருந்த பட்டியல மக்கள் அந்த நிலத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று வித்துட்டாங்களான்னு தெரியல, அல்லது ஆக்கிரமிப்பான்னு தெரியல. இன்னைக்கு அந்த நிலம் அந்த மக்களிடம் இல்லை என்பதான் யதார்த்தம். இல்ல 30 ஆண்டு காலம் சொல்றீங்க, இத்தனை ஆண்டு காலமும் அது 1956. அப்ப அது தொடர்பாக இதுவரை 70 ஆண்டுகள் ஆகியது. இது தொடர்பான எந்த போராட்டங்களும் இல்ல, எந்த விதமான இயக்கங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. அதான் சொல்ல வரேன். அதே மாதிரிதான் ஈரோடு அந்தியூர் தாலுகால மாத்தூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த மாத்தூர்ல 1996களில் கிராம நில குடியேற்ற சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் உருவாக்கப்படுது. அந்த சங்கம் முழுக்க பட்டியலின மக்களை கொண்ட சங்கமாக இருக்கிறது. அவர்களுக்கு 250 ஏக்கர் நிலம் வழங்குவதற்காக அரசு முயற்சி எடுத்து நிலம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு பயனாளிகள் பட்டியலும் தேர்வு செய்யப்படுகிறது. 96 பயனாளிகள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்ட அந்த மாத்தூர் கிராம மக்களுக்கு இன்று வரை நிலம் வழங்கப்படவில்லை. ஏறக்குறைய 30 ஆண்டுகளாகி. அப்ப இந்த பின்னணியில நம்ம பார்க்கின்ற பொழுது
மாத்தூர் நில குடியேற்ற சங்கத்திற்கு பட்டியலின மக்கள் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் அரசு நிலம் வழங்கவில்லை என்பதன் வெட்ட வெளிச்சமான உண்மையாக தெரியும். பல இடங்களில் ஆக்கிரமிப்பில் இருக்குது. இந்த ஆக்கிரமிப்புகளையும் மாவட்ட வருவாய்த்துறையோ அல்லது கீழே இருக்கக்கூடிய தாலுகா வட்டாட்சியரோ வருவாய் கோட்டாட்சியரோ இந்த நிலங்களை மீட்டுக் கொடுக்கப்பட எந்த முயற்சியும் இருக்கவில்லை. ஒப்படைப்பு நிலங்களாக இருந்தாலும் சரி, பஞ்சமி நிலங்களாக இருந்தாலும் சரி, நில உச்சவரம்பு நிலங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து நிலங்களிலும் பட்டியலின மக்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கு. நீங்க குறிப்பிடுற மாதிரி அந்த அந்தியூர் பகுதி அப்படின்னா திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் திமுகவில் இருந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். அவரே இந்த பிரச்சனைகளை அவங்களுடைய தலைமைக்கு கொண்டு போகல அல்லது அரசினுடைய கவனத்தை கொண்டு போய் மக்களுக்கான பிரச்சனையை பேச நிலம் வச்சிருக்கிறதே அரசியல்வாதிகள் தானே. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக சார்ந்த பட்டியல் அல்லாத சமூகம் தானே. அப்ப பட்டியல் அல்லாத சமூகம் நிலம் வச்சிருக்கிறப்ப, பட்டியல் மக்கள் நிலத்தை வச்சிருக்கப்ப அவங்களுக்காக சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ பட்டியல் சமூகமாக இருந்தாலும் அவரால் குரல் கொடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை, யதார்த்தமான நிலையும் கூட. அந்தியூர் செல்வராஜ் பெருசா அவர் குரல் கொடுத்தா கூட அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பாங்கன்னா நிச்சயமா இருந்திருக்காரு. அவர் குரல் கொடுத்திருந்தாருன்னா அடுத்த முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்க மாட்டார். இதுதான் யதார்த்த நிலை. அதே மாதிரிதான் சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சேலத்தில் ஏறக்குறைய 4876 பயனாளிகளுக்கு பஞ்சமி நிலம் கொடுக்குறாங்க. இந்த 4876 பயனாளிகள் கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள்ல ஒரு 20000 ஏக்கர் முழுமையாக ஆக்கிரமிப்பு பயிர் செய்யப்பட்டிருக்கிறது பட்டியல் அல்லாத சமூகத்தில். குறிப்பாக சேலம் மேட்டூர் பகுதியில் 41 கிராமங்கள்ல, அந்த மேட்டூர் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தாலுகா 41 கிராமங்களுக்கு 2220 ஏக்கர் 2220 ஏக்கர் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசால் நில ஒப்படைப்பு என்கிற பெயரில் பட்டியல் மக்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்ட அந்த 2220 ஏக்கர் நிலமுமே இன்னைக்கு யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னா, மதுரையில் இருக்கிற பிஆர்பி அந்த கிரானைட் குவாரி கம்பெனி, லோக்கல்ல ஒரு கிரானைட் குவாரி கம்பெனி, இவங்க தான் அந்த நிலத்தை ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. கிரானைட் குவாரி வச்சிருக்கிறாங்க, ஆக்கிரமிப்புல இருக்கு. இதை குறித்து லோக்கல் மேட்டூர் வட்டாட்சியர், மேட்டூர் வருவாய் கோட்டாட்சியர், சேலம் டிஆர்ஓ, சேலம் கலெக்டர் பல முறை மனுக்கள் கொடுத்து போராட்டம் நடத்தியும், ஈரோட்டில் பல முறை மனுக்கள் கொடுத்து போராட்டம் நடத்தியும் எந்த தீர்வும் காணாததுனால தொடர்ந்து வருவாய்த்துறை பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கு என்பதனை அம்பலப்படுத்த வேண்டும், இந்த நிலங்களை மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் சென்னை நில நிர்வாக ஆணையம் சென்னையில் நடத்துறோம். இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு கால வரலாறு, 30 ஆண்டு கால போராட்டம். இப்ப அரசு மாறி மாறி வந்தாலும் கூட, முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது போனாலும் கூட, ஏன் இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்க முடியல? ஒருவேளை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜாதி மனம் போக்கோடு செயல்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை ஏதோ ஒரு சக்தி அவர்களை தடுப்பதாக? வருவாய்த்துறை மட்டும் இல்ல, அமைச்சரும் அரசியல்வாதிகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஓட்டு தேர்தல் காலங்களில் மட்டும்தான் பட்டியலின மக்கள் சகோதரனாக தோழனாக அங்கீகரிப்பாங்களே தவிர, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டியலின மக்கள் பட்டியலின மக்களாகத்தான் நடத்தப்படுவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் தான். இப்போ உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு பஞ்சமிங்கிற பேர்ல ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். எந்த நிலத்தை எடுத்திருக்கிறாங்க? ஆனா ஓடி சேகர் பாபு கோயில் நிலத்தை மீட்கிறார். அத்தனை லட்சம் ஏக்கர் மீட்டிருக்கு, இத்தனை லட்சம் ஏக்கர் எங்க ஒரு இடத்துல இல்ல சார், அவர் மீட்டர்ன்னு சொல்லிடுறாரு. யார்கிட்ட இருந்து மீட்டிருக்கன்றது சொல்ல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு செய்தியினால் வெளியிடுறாங்க. ஆனா பஞ்சமி நிலத்தை பொறுத்தளவு ஒரு நிலம், இந்த ஊர்ல நிலம் நாங்க மீட்டுட்டோம், பட்டியல் மக்களுக்கான நிலம் இன்னாத்துல இருந்தது, இதை மீட்டு நாங்க அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிற எங்க வரலாறு இருக்கான எங்க சட்டமன்றத்தில் ஒரு தடவை அமைச்சர் பேசும்போது இவ்வளவு நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது, பஞ்சமி நிலங்கள் விரைவில் ஒப்படைக்கப்படும் மாதிரி குறிப்பிட்டு மீட்கப்பட்டதுல கண்டறியப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் கூட 1,97,000 ஏக்கர் தான் சொல்றாரு. 12 லட்சம் ஏக்கர் வருவாய்த்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசல 1,97,000 ஏக்கர் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கண்டறியப்பட்ட 1,97,000 ஏக்கர்னால திரும்ப கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் இல்லை. இப்ப 12 லட்சம் ஏக்கர் அப்படின்னும் பொழுது இப்ப கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஆமா, நீங்க சாதாரணமாக ஒரு இடம் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அது வேற மாதிரி மாற்றங்களை அடைஞ்சிடும். அந்த 12 லட்சத்தையும் திரும்பி மீட்டெடுப்பது அப்படின்றது சாத்தியமா? ஏன்னா பல பேரோட கை மாறி இருக்கும், அது ஒரு வணிக ரீதியிலான ஒரு கட்டிடங்கள் உருவாகி இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி கிரானைட் இயக்கங்கள் அந்த மாதிரி வந்திருக்கும். அப்ப அந்த மீட்டெடுப்புன்றது ஒரு பெரிய மாபெரும் பிரச்சனை, சிக்கல்குரிய ஒரு விஷயம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா 12 லட்சம் ஏக்கர் அப்படின்றது கடந்த 70 ஆண்டுகள்ல பல பரிமாற்றங்கள் அடைந்திருக்கும், யாரார் கைக்கு மாறி இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அதை திரும்பி மீட்டெடுப்பது அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்கக்கூடும் இல்லையா? இல்லை, கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பஞ்சமி நிலத்தில் அரசு மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க, பஞ்சாயத்து நிலம் கூட கட்டியிருக்கிறாங்க, கிரானைட் குவாரி இருக்குது. தேனியில் பார்த்தீங்கன்னா
துப்பாக்கி சுடும் தொழிற்சாலை கட்டியிருக்கிறாங்க, கரூரில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது, நாங்கள் இல்லைன்னா மறுக்கலை. ஆனால் குறைஞ்சபட்சம் எந்த நல்ல நோக்கத்துக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டத்தை மழுங்கடிக்கிற வேலையை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு. நில மீட்பு மட்டும்தான் அந்த சமூகத்தை மேலே எழுப்ப முடியும். என்ன பணம் கொடுத்து பொருளாக கொடுத்தாலும் இவனுக்கான விடுதலை என்பதே இல்லை. நிலம் மட்டும்தான் இவனுடைய சுய அடையாளங்களை மீட்கும், இவனுடைய விடுதலை மீட்க முடியும். ஆக நிலம் தலித்து விடுதலைக்கும் தொடர்ந்து நிலமீட்பு போராட்டங்களை முன்னெடுக்கும். ஆனாலும் சார், இப்போ நிலங்கள் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட, அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வேற யார்ட்டையும் வித்துட்டு அவங்க அதை ஒரு பணமாகவோ வேறு ஏதோ ஒரு ஆதாயமாக மாற்றிக்கொண்டு அங்கிருந்து வெளியேற தானே முனைகிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம தடுக்காத பொழுது எப்படி அது சாத்தியமாகும்? அதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று பட்டியலின மக்களுடைய இயலாமை, வறுமை இயலாமை. ரெண்டாவது விவசாயம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத. நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க விவசாயத்தை துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மானியங்கள் திட்டங்கள் இருக்கு. ஆனா அதுல பட்டியலின மக்கள் பயன்பெற்றிருக்காங்களான்னா நிச்சயமா இல்லை. அப்ப இவங்களை வளர்த்தெடுப்பதற்கான அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு தானே சார் தாட்கோ உருவாக்கப்பட்டது. அவர்களுக்கு தேவையான விஷயங்களை தாட்கோல விவசாயத்தை வளர்ச்சிக்கான திட்டம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு தாட்கோ ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. விவசாயம் சார்ந்த பட்டியலின மக்கள் விவசாயத்துறையில மேம்படுத்துவதற்கு, வயலை மேம்படுத்துவதற்கு, அதனால அவங்க டிராக்டர் உபகரணங்கள் கொடுத்து மானியம் கொடுத்து வளர்த்தி எடுப்பதற்கான திட்டங்கள் 90% இல்லை. இந்த பிரச்சனை ஒன்று முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை நான் முதலே சொன்னேன், இவங்களுடைய வறுமை. இது ரெண்டு தான் இன்னைக்கு நிலங்கள் நிறைய கைமாறி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிலம் கைமாறி இருக்கு. இப்போ ஒருத்தர் 4-5 பேர் பானாலும் சட்டம் ஒன்று தான், கான்ஸ்டியூஷன் ஒன்று தான். பஞ்சம் நிலத்தை பொறுத்தவரைக்கும் அன்னைக்கு எழுதி வச்சாங்களோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை. சமீபத்தில் வந்த கூட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கூட என்ன சொல்லுது, நிலங்களை எடுத்து மீண்டும் அவங்க வாரிசு கொடுன்னு தான் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, நிலத்தை எடுத்து பஞ்சம் நிலத்தை மீட்டு அவங்க வாரிசு கொடுங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனா அந்த நிலத்தை மீட்பதற்கான இப்ப நம்ம இந்த ஊர்ல இந்த நிலம் இருக்கு குறிப்பிடுற மாதிரி பார்த்தா, இப்ப ஒருத்தர் அந்த அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து அந்த இடத்தை வாங்கிறாரு, சும்மா மிரட்டியோ அல்லது ஏதோ ஒரு வகையில வாங்கிடுறாரு. அதை இன்னொருத்தருக்கு விற்கிறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டு அவர் நாள் வருவார். இப்ப இடையில இவர் செய்த நடுவில் இருக்கிறவர் செய்த தவறால வாங்கியவருக்கும் அதுல இழப்பு ஏற்படும் இல்லையா? கண்டிப்பா. அதை எப்படி ஈடுகட்ட முடியும்? அதை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அந்த சொல்ற விதியே இந்த நிலம் அடமானமோ ஒத்தியோ கிரையமோ எதுவும் செய்ய முடியும். இப்போ வயலேஷன் ஆஃப் த ரூல்ஸ். இப்போ நீங்க ஒரு பட்டியலின மக்கள் நிலத்தை வாங்குறது சட்டத்துக்கு புறம்பானது. அப்படி தெரிஞ்சுதான் நீங்க வாங்குறீங்க, தெரிஞ்சுதான் நீங்க இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க. ஒரு குறை பார்த்தீங்கன்னா, அது பட்டியலின மக்களுடைய அந்த நிலத்தை பட்டியலினத்தை சார்ந்து இன்னொருத்தரிடம் விற்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு அதுவும் 20 ஆண்டுகள் பின்னாடி தான் விற்க முடியும். அதுதான். அப்ப அவங்க ஒரு ஆதிக்க ஜாதியினரோ அல்லது ஒரு பெரும் பணக்காரர்களுடைய ஒரு பினாமி மாதிரி இன்னொருத்தங்க செயல்பட்டு இவங்க பேர்ல வாங்கி அவருடைய பயன்பாட்டை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அது சில இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை எப்படி தடுப்பீங்க? அதைத்தான் சொல்றேன். அதாவது முதல்ல அடிப்படையில நிலங்கள் மீட்கப்படணும். அதுக்கப்புறம் அந்த பினாமி மோசல் நம்ம தடுக்கிற பத்தி யோசிக்க முடியும். நிலமே மீட்கப்படலை, நிலம் உள்ள என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு, தனிநபர் ஆக்கிரமிப்புல இருக்கு. பகிரங்கமா சொல்றோம், அந்த திருவண்ணாமலை மட்டும் 1 லட்சம் ஏக்கர் இருக்கு. அதிகமா நிலம் இருக்கிற மாவட்டம்னா திருவண்ணாமலை மாவட்டம் தான். 1 லட்சம் ஏக்கர் இருக்கு பஞ்சமி நிலங்கள். 1 சென்ட் கூட நம்ம இன்ன வரைக்கும் மீட்க முடியல. கடந்த 5 ஆண்டுகள் தொடர் போராட்டத்தை எடுத்துட்டு இருக்கோம். சொல்ற காரணம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, பயில காண, அதை காண, இதை காணா வருவாய்த்துறை காலம் கடத்துறாங்களே தவிர முறையாக நடைமுறை இந்த நடவடிக்கை எடுத்து பஞ்சமி நிலங்கள் தொடர்பான அந்த பயில்கள் அதனுடைய ஆதாரங்கள் கலைஞரின் காலத்தில் தீயிட்டு அழிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது உண்மைதானா? இல்லை, தீயிட்டு அழிக்கப்பட்டது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கன்னிமாரா லைப்ரரியில் இருக்க ஆவணங்கள் கிழிக்கப்பட்டது. கன்னிமாரா லைப்ரரியில் ஒரு ஆவணம் இருக்கு பஞ்சமி நிலம் போடாது, அதுல பல பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கு. அது வரலாற்று உண்மை. கலைஞர் பிள்ளை தீ வச்சு அரிச்சாங்களா எரிக்கலையாங்கிறது தெரியாது நம்மளுக்கு. அது எனக்கு ஆதாரப்பூர்வமா தெரியாது, நடந்திருக்கலாம். கன்னிமாரா லைப்ரரியில் இருக்கிற ஒரிஜினல் ஆவணங்கள், அந்த ஆவணங்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத ஒரு ஆங்கில இதழே எழுதியிருக்கு. அதனுடைய மாற்று காப்பி எதுவும் இல்லையா? அதனுடைய நிச்சயமா இருக்காது. அது எங்க இருக்கும்னா ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலகத்திலையும் இருக்கும். பத்திய அடங்கல் ஒன்று இருக்கு, அதுல கண்டிப்பாக இருக்கு. அவங்க ரிஜிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா இது பஞ்சமி நிலம், கண்டிஷன் சாரி, பண்டிப்பாதை, ஏரிப்பாதை, அந்த எல்லாம் அந்த வகைப்பாடு இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் தான் எல்லா வியோவும் மறைக்கிறான். நீங்க அப்படி குறிப்பிட்டதை பார்த்தா எல்லா வியோவும் எப்படி சார் மறைக்க முடியும்? ஆதிக்க மனப்பான்மை உள்ளவங்க மறைக்கிறாங்க கூட நம்ம எடுத்துக்கலாம், அல்லது உயரதிகாரிகளுடைய அச்சுறுத்தலால மறைக்கப்படணும். ஆனா உங்களுடைய இப்ப தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களே நிறைய பேர் வியோவா இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அவங்க அதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட முடியும். அதான் நாங்க தலித்து விடுதலைக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், அது
பட்டியல் சமூகமா இருந்தாலும் சரி, பட்டியல் சமூகம் இல்லாம இருந்தாலும் சரி, பஞ்சமில ஆவங்களை கம்ப்யூட்டரைஸ் ஆக்கணும். நீ கம்ப்யூட்டரைஸ் ஆக்கிட்டேன்னா யாருனாலே அழிக்க முடியாது. நம்ம யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நெட்ல எங்க வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம். அது இல்லாத வரைக்கும், மேனுவலா இருக்கிற வரைக்கும் இந்த மோசடி எல்லாராலும் செய்யப்படும். இப்பொழுது பொதுவாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், இந்த ஆதி திராவிட மக்களுக்கான இந்த துறையின் அமைச்சர் வந்து ஒரு பேருக்கு தான் வைக்கப்படுகிறார் அமைச்சர்ன்ற பதவியில். ஆனால் முடிவு அனைத்தும் வந்து அரசு அதிகாரிகளால் தான் எடுக்கப்படுகிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதாவது அமைச்சர் வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் மதிவேந்தன் ஒரு அமைச்சர் இப்போ இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் வீடை நாங்கள் முற்றுகையிட்டோம். மயான பிரச்சனையில் தீர்வு காணலன்னு நாங்கள் போய் முற்றுகையிட்டோம். அவர் சொன்ன வேர்டு வெரி வேர்டு, நிதி ஆதாரம் இல்லை, எங்களால் எதையும் செய்ய முடியல. ஆனால் இப்போ கலைஞர் மகளிர் உதவி திட்டக்கு 13,000 குறிப்பிட்ட அதே நேரத்தில் தான் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது துறைக்கு 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக அவருடைய இல்லத்தில் விருந்து வச்சார் எல்லாருக்கும் கூப்பிட்டு. அது அப்புறம் 13,000 கோடி எடுக்கப்பட்டிருக்கு. 7,000 கோடி மதுரை சென்னை பல்கலைக்கழக பேராசிரியருக்கு அந்த நிலுவைத் தொகை கொடுக்க முடியாத அரசு இரவோடு இரவா எப்படி 70,000 கோடி ஒதுக்குனாங்க? அப்ப திட்டமிட்டு இந்த மக்களை ஏமாத்துறதுங்கிற ஒண்ணு. அமைச்சரா இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி தான் அவர். வந்து முதலமைச்சரை மீறி, தலைமைச் செயலாளர் மீறி தன்னுடைய கடமையை செய்யக்கூடிய நபரா யாருமே இல்லை. உதாரணத்துக்கு சொன்னா கக்கன், அந்த காலத்துல இருந்த கக்கன் அமைச்சர், இவங்களை காமராஜர் காலத்துல கக்கன் மாதிரி ஆட்கள். அவருடைய காமராஜர் சார் நேர்மையா, ஓரளவுக்கு நேர்மைன்னு சொல்லலாம். நேர்மைனா ஊழல் இல்லாத, இல்ல ஓரளவுக்கு இல்ல, நேர்மையினுடைய இலக்கணமா அவரை தானே பார்க்க. அது மாதிரி இன்னைக்கு எந்த அமைச்சரும் கிடையாது. இவங்க எல்லாமே அந்த ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ, எந்த கட்சியை சார்ந்தவங்களோ அந்த கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கிறாங்களே தவிர மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கான வேலைகளை கான்ஸ்டியூஷன் படி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாருமே செய்யறது, எந்த அமைச்சரும் செய்யறது. இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபாய் திடீர்னு காலையில் ரேஷன் கார்டில் அவங்களுடைய பதிவில் போட்டாங்க. அது வந்து கடைசியில் பார்த்தா எஸ்சி மக்களுக்கான சிறப்பு கூறு நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட தொகை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்களே கூட வச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன சார் அந்த குற்றச்சாட்டு? உண்மைதான். அதாவது கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் என்பது 2021 ஸ்டாலின் அறிவிக்கிறாரு, ஆட்சிக்கு வராரு. 2.25 வருஷம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. 27 மாசங்கள் இந்த திட்டம் தமிழ்நாட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது நினைக்கிறேன். 27 சரி, 28 கூட வச்சுக்கோங்க. ஒரு மாசம் முன்ன பண்ண ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே இல்லை. உங்க வாதப்படி 28 மாசங்கள் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தவே இல்லை. 2023 நடைமுறைப்படுத்துறாங்க. ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தணும்னா அந்த திட்டத்திற்கான நிதியை உருவாக்கணும். அதான் ஒரு சிறந்த, ஒரு நல்ல வல்லரசுக்கு உதாரணம். இவர் சொல்றாரு, எந்த கொம்பனாலும் என் ஆட்சியில வந்து குறை சொல்ல முடியாதுங்கிறாரு. ஆனா 2023, 2024, 2024, 2025, 2025, 2020 இந்த 3 நிதியாண்டுகளுக்கும் 13,000 கோடி சிறப்பு உட்கூறு திட்ட நிதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த 5,000 வழங்கப்பட்டது கூட இந்த பணமும் எடுக்கப்பட்டிருப்பதாக இப்ப இந்த பணம், அதான் சொல்றேன், 3 ஆண்டுகளுக்குமே. இப்ப எடுத்த 5,000 மட்டும் இல்ல, கடந்த 2023 இன்னைக்கு வரைக்கும் 13,000 கோடி எடுக்கப்பட்டிருக்குன்னு அந்த துறையை சார்ந்த தகவல் உரிமை சட்டத்திலே ஒரு அதிகாரி வந்து எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த தகவல் உங்களுக்கு தெரிந்த மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கோ அல்லது வந்து அமைப்புகளை, சமுதாய இயக்கங்களை சார்ந்த தலைவர்களுக்கோ தெரிஞ்சிருக்காதா? பலருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப வந்து அது இதற்கு ஒரு கண்டன அறிக்கை இல்ல, இது பொதுவான அறிக்கை தானே. இது வந்து தகவல் வந்து Facebook மற்ற ட்வீட்ல எல்லாத்திலும் வெளியில ஒரு விஷயம் அப்படி இருந்தாலும் கூட அது உண்மையா தவறா அப்படின்றது கண்டிக்கக்கூடிய அளவுக்கு கூட இன்னைக்கு அதான் உங்களுக்கு என்ன, நம்ம ஏற்ற ஒரு முறை பேசுறது, நான் பட்டியல் மக்களுடைய உரிமை சார்ந்த அவங்க போராட்டங்களை யோசிக்கிற அமைப்புகளை பெரும்பாலும் இல்லை. தேர்தல் நிலத்தில் எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க, என்ன பேரம் பேச முடியும், இதை நோக்கித்தான் இன்னைக்கு பெரும்பான்மையான பட்டியலின இயக்கங்கள் நகர்ந்துகிட்டே இருக்க தவிர பட்டியல் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான அமைப்பு எங்கேயுமே இல்லை. இல்லை, இவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்துட்டு போகும்போது திருவண்ணாமலை கலெக்டரை மாற்றணும், அவரை வந்து பணி நீக்கம் செய்யணுன்ற மாதிரிலாம் விஷயங்களை முன்வைக்கிறீங்க. இதனால் அவர் மீது என்ன கோவம் உங்களுக்கு? இல்லை, எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதம் இல்லை. எனக்கு அவருக்கும் சொத்து தகராளோ பங்கு தகராளோ ஒன்றுமே இல்லை. இவர் இங்கே பொறுப்புக்கு வந்து ஓராண்டு நிறைவேறப்போ இந்த ஓராண்டுகளில் இங்கே நடந்த விஷயங்கள் என்ன, சாதாரண ஒரு விஷயம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமன்னது. அரசியலமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு எழுதியிருக்கிறாங்க. பாரதியார சாதிகள் எல்லையடி பாப்பான்னு இப்போ வந்து பாடிட்டு போயிட்டார். ஆனால் 2025 வீரலூர்னு ஒரு ஊர், திருவண்ணாமலை பக்கத்தில், அந்த வீரலூர் ஒருத்தர் இறந்தவரை பிரேதத்தை பொது வீதியில் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அருந்தியர் மக்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த ஊர்ல இருந்த வன்னியரின மக்கள்
300 வீடு அடிச்சு உடைச்சாங்க. இது எப்ப நடந்தது? இந்த ஓராண்டுகளுக்கு முன்னாடி. ஓராண்டு முன்னாடி. அதே மாதிரி தண்டராம்பட்டு பக்கத்துல மோத்தக்கல் ஒரு வில்லேஜ், அங்க பறையரின மக்கள் பொது வீதியில பிரேதம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. காவல்துறை ஒத்துக்கிறது, ஆனா வருவாய்த்துறை தடுத்து மறுக்குது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யறாரு, நீங்க பொது வீதியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அவங்க தெருவுக்கு உள்ளேயே ஒரு தனிநபர் நிலம் மூணு பிற்படுத்தப்பட்ட சிறு குறு விவசாயிகள் அவங்கள கட்டாயப்படுத்தி மிரட்டி நிலம் எடுத்து பாதம் போடுறாங்க. பொது வீதியில் நீ போகக்கூடாது. கலெக்டர் பேச என்ன சொல்றாரு, இல்லை நான் அதை சரி செஞ்சுட்டேன். என்ன சார் செஞ்சீங்க? அவங்க ரோடு போட்டு கொடுத்துட்டேன். ஏங்க அவங்க உயர்நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க, பொது வீதியில் போகலான்னு தெரியுமான்னு கேட்டா தெரியும். உயர்நீதிமன்ற உத்தரவு வழங்கிய பின்பும் கூட அந்த மோத்தக்கல்ல பொது வீதியில மயான பாடி எடுத்துட்டு போக முடியல இன்னைக்கு வரைக்கும். தெருவுக்குள்ள பின்னாடி தெருவுக்கு பின்னாடி நீ போய்க்குங்கிறதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிலைப்பாடு. அதே மாதிரி விஸ்வந்தாங்கல் மஞ்சம்பொடின்னு ஒரு ஊர். இங்க பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள், அவங்களும் பறையரின மக்கள் தான். அந்த மக்கள் இறந்தவங்களை உதாரணத்துக்கு மருத்துவமனையில் இறந்துறாங்க சென்னையில திருவண்ணாமலைனா, அந்த வீதியில ரோட்ல கார்ல பணத்தை கொண்டு வரலாம். ஆனா திரும்ப அதே பணத்தை அந்த வீதியில கொண்டு போய் அடக்க முடியும். ஏன்னா ஊர்வலமா கொண்டு போக முடியாது. ஆமா, ஏன்னா கொண்டு போனா சாதி போதர் வந்துருமா. அதனால என்ன பண்றாங்க, அது யார் சொல்றது? ஜாதி முதல் வந்துரும் யார் சொல்றது? அரசே சொல்லுது, வருவாய்த்துறையே சொல்லுது. பொது வீதியில போக கூடாதுன்னு 7 பேர் பிசி நிலத்தை நீதிமன்றத்துல சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமானா இது எங்க மோத்தக்கல்ல நீதிமன்றம் சொன்ன உத்தரவை நடைமுறைப்படுத்தலையே. உயர் நீதிமன்றம் உத்தரவு போடுது நீ பொது வீதியில போலான்ட்டு, அதே மாவட்ட ஆட்சி நடைமுறைப்படுத்தாங்கன்னு தெருவுக்குள்ள போங்கன்னாரு. அதோட இங்க என்ன கொடுமைன்னா, பொது வீதியில போகக்கூடாதுன்ட்டு 3 கோடி ரூபாயில ரோடு போடுறாங்க. தனிநபர் நிலம் தூக்காம்பான்னு ஒரு வில்லேஜ், இதே நிலைமை தான். ஸோ இந்த நிலைகளை மையப்படுத்தி பஞ்சமி நிலமாக இருந்தாலும் சரி, மயான அவலம் இங்க திருவண்ணாமலையில பல கிராமங்களில் மயானமே இல்லை. செத்து போனா புதைக்கிறதுக்கு மயானம் இல்லை. போன வாரம் கூட டிஆர்ஓட்ட உட்காந்து அதுக்கு தானே அமைச்சரை முற்றுகிட்டு இருந்தீங்க. அவர் கூப்பிட்டு பேசியிருந்தார். ஒரு வாரத்துல 10 நாள்ல அதை முடிச்சிருந்தார். ஒரு வெங்காயத்தையும் செய்யல. அதைத்தான் திரும்ப சொல்றான். அதனால கலெக்டர் மாத்தணும்னு சொல்றான், பணி நீக்கம் செய்யணும். டிஆர்ஓ சொல்றாரு, சார் அது எல்லா ஊர்லயும் இருக்கு. ஒரு பட்டியலின மக்கள் இறந்தவங்களை போய் சுடுகாடு இல்லாம ஏரிக்கிற புதைக்கிறேன்னா அது எல்லா ஊர்ல இருக்குன்னா எவ்வளவு மம்மதையான பேச்சு, திமிரான பேச்சுல அது. ஏன்னா அந்த டிஆர்ஓ சம்பளம் வாங்குறாரு மக்கள் வரி பணத்துல, பட்டியலின மக்களுடைய வரி பணத்திலேயே சம்பளம் வாங்குறாரு. அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன மனநிலை இருக்கு? கான்ஸ்டியூஷன் படி வேலை பார்க்கறாங்கன்னா இல்ல, சாதியத்தின் அடிப்படையில அரசியல் கட்சி என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துற ஒரு ஏஜெண்டா இருக்கிறாங்கனாலதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் பணி நீக்கம் செய்யுங்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அதை நோக்கி தான் வருகிற 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தின் முன்பாக, மார்ச் 13ஆம் தேதி கலெக்டர் பணி நீக்கம் என்பது சென்னை தலைமைச் செயலகத்தின் முன்பாக தொடர் உண்ணாவிரதம் உட்காரம். இந்த மாதிரி தான் எங்களுடைய போராட்டம். கலெக்டர் எங்களுக்கு தனிப்பட்ட விரோதமோ அல்லது தனிப்பட்ட மன வருத்தமோ கிடையாது. இப்ப இந்த போராட்டத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எதுவும் சாதகமாக இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன, போராட்டத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சாதகமாக இல்லை அப்படின்னும் பொழுது சாதகமாக இல்லை. நாங்க மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறோம். மக்கள் தான் தேர்தலை தீர்மானிக்கணும். நாங்க மக்கள்கிட்ட தான் நான் இந்த பிரச்சனை எடுத்துருவேன். இது மக்கள் பிரச்சனை. தனிப்பட்ட கருப்பியாவுக்கோ கலெக்டருக்கோ ஒவ்வொரு அமைப்புகளும் அவங்களுடைய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையா அரசியல் கட்சிகள் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தத்தை இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்க இப்ப தாழ்த்தப்பட்ட இந்த தலித் மக்களுக்கான ஒரு கோரிக்கையாக கட்சிகள் ஒரு விஷயத்த முன்னிறுத்தணும் அப்படின்னா எதை முன்னிறுத்தணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? அவங்களுக்கு நீங்க வாக்களிக்கணும், தலித் மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் நாங்க மன திருப்தியோடு வாக்களிப்போம்? இல்ல, அது நாங்க கூடி விவாதிக்க இருக்கிறோம். அதுல பர்டிகுலரா இவங்களுடைய பஞ்சம் நிலம், மயான பிரச்சனை, இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க சொல்ற மாதிரி மயான பிரச்சனைகள் கூட தீர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா பஞ்சமி நில மீட்பு அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளான ஒரு விஷயமா தானே தெரியும். சிக்கலுக்குரிய விஷயமே இல்ல. அதிகாரிகள் தன்னுடைய கடமையை செஞ்சு ஒழுங்கா செஞ்சாங்கன்னா பாதி நிலங்களை மீட்டலாம். சார், இப்ப கன்னிமரா லைப்ரரியில அந்த கிழித்தெழுக்கப்பட்ட பக்கங்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சி கூட அரசு இதுவரை செய்யல. அதை விட்டுருங்க. கிராமங்கள்ல அங்கங்க இருந்து சேகரிச்சு அதை இழைச்சா கூட அந்த பக்கங்கள் கிடைச்சிருந்தாங்க. அதுக்கு நம்ம கன்னிமரா லைப்ரரி கிழிக்கப்பட்டது மட்டுமே நம்ம விவாதமா பார்க்காம ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலகத்திலையும் அந்த ஆவணம் இருக்கு. அந்த ஆவணங்கள் அடிப்படையில நிலத்தை மீட்டா போதும். பட்டியலின மக்கள்கிட்ட பலர்கிட்ட ஆவணங்கள் இருக்கு. அந்த ஆவணங்கள் அடிப்படை நிலத்தை மீட்டாலே போதும். 80% மீட்கப்படலாம். ஜியோட்ட இருக்கிற ஆவணம் தான் அங்க இருக்க போகுது. அது எப்படி கிழிச்சாங்க என்ன நம்ம தெரியல. நம்ம அதை நோக்கி நம்ம நகர்வு போறதை விட ஒவ்வொரு கிராம விஏஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் பட்டியலின மக்கள் கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் இதை ஒரு தனி அரசு அதிகாரியா ஒருத்தர் அதை செயல்படும் பொழுது அவருக்கு அதிகமான அழுத்தங்கள் அல்லது மிரட்டல்கள் வரக்கூடும். இப்ப இந்த பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு ஆணையமோ அல்லது ஒரு
கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்றத ஒரு கோரிக்கை நம்ம பார்க்கலாமா? தோழர், இது வந்து இந்த ஆணையம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பீரியட்ல இருந்து ஆணையம் அமைச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஜெயலலிதா, நான் சொல்றது வந்து தனித்துவமான அதிகாரம் கொண்ட ஒரு அதுதான் சொல்ல வரேன். ஆணையம் அமைக்கிறாங்களே தவிர எந்த ஆணையமும் இதுவரை செஞ்சதில்லை. இப்ப கூட ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் மூணு நபர் கொண்ட ஒரு ஆணையம் போட்டிருக்காரு. நில நிர்வாக ஆணையர், ஆதித நலத்துறை அரசு செயலாளர், வருவாய்த்துறை அரசு செயலர். இந்த 3 பேர் கூடுனாங்களான்னு தெரியல. அல்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. இந்த 3 பேருக்கு நிறைய மனுக்கள் கொடுத்தாச்சு. அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஸோ இப்படித்தான் இந்த ஆணையங்கள் இருக்கு. அப்ப சட்ட ரீதியான ஒரு கான்ஸ்டியூஷன் தனி பாடி அமைக்கணும். ஒரு தனி பாடியா கான்ஸ்டியூஷன் படி அதுக்கு ஒரு தனி ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்காம இந்த இதை வந்து செய்ய முடியும். மிக்க நன்றி சார். ஆதி திராவிட மக்களுக்கான மயானம், தனி வழிப்பாதை, அவர்களுடைய இந்த பஞ்சமி நிலங்களை மீட் பண்ணி பல்வேறு விரிவான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அதில் குறிப்பிடத்தக்க சில வெற்றிகளை பெற்றாலும் கூட உங்களுடைய பயணம் மிக நீண்ட நெடிதாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த போராட்டத்தில் வெற்றியடைய வாழ்த்துக்கிறோம் சார். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கியதற்காக நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி.